ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 3 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோடில் வளவலன்னு தேவையில்லாத நிறைய டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. தேவையானதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 3 எபிசோட் 3. இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்குறவங்க நம்ம ஹீரோ கேட்கவும் வார் முடிஞ்ச மற்ற கைதிங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லு கூட சேர்ந்து கிளைமேட் கேஸ்ல பார்த்துட்டு இருக்கான். பெனிமாரு சொல்லவும் உன்னோட வேலை என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். வார்ல இருந்த கைதிகள் அண்ட் ரெஃப்யூஜிஸை வேற ஆளுங்க எனக்கு பதில் பாத்துக்கிறாங்க. ஸோ நான் இங்க வந்துட்டேன் பெனிமாரு சொல்றான். உங்களை பார்த்தா வேலையை மற்றவங்ககிட்ட கொடுக்க கத்துக்கிட்டாங்கன்னு ரஃபேல் சொல்லவும் நான் ஒன்னும் அப்படி இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ வார் கைதிகள் அண்ட் ரெஃப்யூஜிஸ் எல்லாத்துக்கும் இடம் வேணும். ஈவன் பேட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய வேலைகள் இருக்குல்ல. எல்லாரையும் ஒரே நேரத்தில் இந்த இடத்துல டெலிபோர்ட் பண்ணா யாராச்சும் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனையாருன்னு சொல்லவும் கவலையப்படாதீங்க, நான் எல்லாருக்கும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் வார் கைதிகள் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு பெனிமாரு சொல்றான். அண்ட் மலிம் வந்து யோரசெனியாவை டிஸ்ட்ராய் பண்ணிருப்பா. ஸோ அந்த இடத்துல திரும்ப ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். யோரசெனியாவோட மக்கள் எல்லாரும் இப்போதைக்கு இங்க தான் வந்து தங்குறாங்கன்னு பெனிமாரு சொல்றான். ஆமாம்ல, இப்போ மலிமோட டொமைனாக தான் யோரசனி ஆயிடுச்சு. வால்பர்கஸில் வச்சு நியூ லொக்கேஷனில் கேபிட்டலில் கிரியேட் பண்ண வேண்டி தானே நம்ம ஹீரோ கேட்கவும் நல்ல ஐடியா பெஸ்டின்னு மலிம் சொல்லியிருப்பா. வார ரெஃப்யூஜிஸை நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்கள வச்சே கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிடலான்னு இவங்க பேசுகிறாங்க. மேபி ஒரு நாள் நான் மறந்துட்டா கூட நான் இல்லாமலே என் ஆளுங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க போலியே. சூப்பர் நம்ம ஹீரோ பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஃபால்முத்தோட பீஸ் ட்ரீட்டி கான்ட்ராக்டாக கொண்டு வந்துட்டு அட்வான்ஸாக அவங்க 1500 ஸ்டெல்லாஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லவும் சரிமா பிளான் எப்படி போகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாம் நம்ம பிளான் படி தான் போகுது. கிங்கோட தம்பி தான் இப்போ கிங்காக இருக்காரு. எல்லா நோபல்ஸும் சேர்ந்து அவர் கூட வார கிரியேட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டியாப்ளோ சொல்லவும் ஃபேக்ஷனில் கண்டிப்பாக நிறைய பேர் ரெப்பரேஷன் அமௌண்ட்டை பே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க கிங்குக்கு எதிராக செயல்படுவாங்கன்னு ரஃபேல் சொல்கிறாங்க. கிங் இப்போ ஒரு சாதாரண வைக்கவுண்ட் தான் அப்படிங்கிறதுனால கேபிட்டல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிருப்பான். கிங்குக்கு ராயல் நைட்ஸ் இல்லைங்கிறதுனால யோம் ப்ரொடெக்ஷனில் இருப்பான் அப்படின்னு எல்லாம் பிளான் படி போதுன்னு டியாப்ளோ சொல்லவும் டியாப்ளோட ஸ்ட்ராட்டஜி உண்மையிலேயே ஆசும். நல்ல வேலை டியாப்ளோ எங்க பக்கம் இருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோமுக்கு மட்டும் நம்மளோட ஆர்மியை கொஞ்சமாக கொடுத்தா போதுன்னு சொல்லவும் சரி டியாப்ளோ இந்த ஸ்டெல்லா கைன்ஸை தேவையான டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ண இதை உன் பருப்பில் படிக்கிற நம்ம ஹீரோ சொல்கிறான். ஷியான் அவனை பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லவும் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக தானே பண்ணேன்னு ஷியான் கேட்குறா. இந்த ரேஹீம்க்கு மட்டும் தான் நான் என்ன பண்ணுறதுங்கிறத பெருசாக பிளான் போடல. சர்ச்சுக்கு நான் அவனை அனுப்பி வச்சா மேபி சர்ச்சவனை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு டியாப்ளோ சொல்றான். 3 பேர் மட்டும் தான் சர்வைவருங்கிறதுனால சர்ச் ஆப்வியஸ்லி ரேஹிம் கிட்டே இருந்து உண்மையை கேட்க ட்ரை பண்ணுவாங்க. மேபி என்னோட ஒரு மெசேஜ் நம்ம அந்த சர்ச்சுக்கு அனுப்பி வைக்கலாம். ஹீனட்டா அந்த இடத்துல தானே இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது வார் ரெஃப்யூஜிஸ்லாம் வந்துட்டாங்கன்னு காப்டா வந்து சொல்றான். எங்க பீப்புளுக்கு இந்த இடத்துல தங்க விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பேஸ்கட்டியர்ஸ் நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க. ஆமாம் ஃபோபியா எங்க உங்க கூட தானே இருந்தான் நம்ம ஹீரோ கேட்கவும் அவனுக்கு இன்னும் பேட்டில் ஃபீல்டில் சில வேலைகள் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இவங்க வழியை அவன்கிட்ட தள்ளிட்டு வந்துட்டாங்க. அவனை நினைச்சா பாவமா இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆளுங்க தங்குறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ வீடுகளை ஏற்பாடு பண்ணிட்டான். இப்போ காபிரோ அந்த இடத்துல வந்து நிற்கிறான். மலிமோட டிராகன் ஃபாலோவர் கூட நீ ஃபைட் பண்ணதா கேள்விப்பட்டேன்னு சொல்லவும் ஆமா நான் ரொம்ப வீக்கா இருந்தேன் சாரி அப்படின்னு சொல்லி காபிரோ சொல்லவும் நீ ஒன்றும் வீக் கிடையாது காபிரோ, அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, கண்டிப்பா நீ ஒரு நாள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம ஹீரோ சொல்லவும் லேடி மலிமிதை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நம்ம ஒரு லெட்டரை கொடுக்குறேன். ஹலோ பெஸ்டி, நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது என் ஆளுங்களுக்கு உன்னோட ரெசிபிஸ் எல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுப்பா. ஏன்னா நானும் அந்த மாதிரி டேஸ்டான ஃபுட் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு மலிம் சொல்லியிருக்கா. ஒருவேளை நான் சாப்பிட்ற அழகை பார்த்து அவங்களுக்கு என்னோட சாப்பாடு பிடிச்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ அருமையா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி காபிரோ சொல்லவும் அதான் அப்படி கிடையாது காபிரோ, நீ அவாழ்வான உடனே உனக்கு டேஸ்ட் நிறைய தெரிய ஆரம்பிச்சதுலான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு காபிரோ சொல்றான். ஸோ நீ டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிடும் போது அவங்களுக்கும் அதே மாதிரி டேஸ்டான ஃபுட்டை சாப்பிடணும்னு ஆசை வரும்னு சொல்லவும் ஓ இப்பதான் எனக்கு புரியுது அவங்களுக்கும் அந்த மாதிரி சாப்பாடு தேவையான்னு காபிரோ கேட்கறான். அவங்க ஆளுங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ காபிரோவா அங்க இருந்து கிளம்பிருந்தான். இப்போ காப்டா சிட்டிக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு போர்ட்டல் திடீர்னு ஓப்பன் ஆகுது. மாஸ்டர் அங்கே ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லி காப்டா நம்ம ஹீரோட்ட சொல்கிறான். பார்த்தா கெல்டு ரொம்ப சோகமாக வந்து நிற்கவும் இப்போ நம்ம ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். வார் ரெஃப்யூஜிஸை வேலை வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் ஆளுங்க கிட்ட வேலையை நான் சொல்லும்போது எல்லாருமே தாட் கம்யூனிகேஷனில் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். ஸோ எதை எப்படி பண்ணணும்னு நான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க ஈஸியாக இருந்தது. பட் மார்ஜின்ஸ் அந்த மாதிரி இல்லை, எப்படி கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்கன்னு தெரிலன்னு கெல்டு சொல்லவும் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் சரக்கடிச்சா எல்லாம் சரியாயிரும் நம்ம ஹீரோ பாருக்கு கூட்டிகிட்டு போகிறான். பாரில் ட்ரெயினியாக இவனோட பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு கவலைப்படாதா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறேன். நான் ஒரு சேலரி மேனாக ஒர்க் பண்ணும்போது எனக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஜூனியர்ஸ் அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க, சில ஒர்க்கர்ஸ் சோம்பேறியா இருப்பாங்க. எல்லா டைப் ஆஃப் ஆளுங்களையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நேற்று கெல்டுக்கு பிரச்சனை இருந்தது, தண்ணி அடிச்சப்பறம் சரியாயிடுச்சு. நம்ம ஹீரோ பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ரீகட் அந்த இடத்துக்கு வரான். இல்லாடி போல நிறைய விசிட்டர்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை டேமன் லார்டன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எல்லா நேஷனும் அமைதியாக தான் இருக்காங்கன்னு சொல்லவும் சோசரஸ் டைனஸ்டியும் அமைதியாக தான் இருக்காங்கன்னு சொல்லவும் அவங்களுக்கு ரோடு போடுறதுல அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ அந்த டைனஸ்டிக்கு ரோடு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோவோட அந்த ஜூரா ஃபாரஸ்ட் ரொம்பவே பெருசானது. அதுக்கப்புறமா இருந்த அனிமல் கிங்டம் இப்போ மலின்
கிளைமோட டொமைனா மாறிடுச்சு. அண்ட் இவங்க போட வேண்டிய அந்த பாதையில சில மலைகளும் நிறைய தேவையான ரிசோர்ஸஸும் இருக்கு. பட் ஒரு இடத்துல மட்டும் பிரச்சனை இருக்கு. டேங்கரோ அப்படிங்கிற ஒரு கிரீச்சரும் அந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. ஈவன் ஸ்கைக்கு டீமன் லார்டா இருந்த ஃப்ரே கூட அது கூட ஃபைட் பண்ண கொஞ்சம் யோசிப்பாதான். பட் அந்த கிரீச்சர்ஸ் வேணா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். நீ அந்த கிரீச்சர் மேனேஜ் பண்ண போறியா இல்ல இந்த சாக்ல பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி ஷூனா கேட்கவும், என்ன பெனிமாரு ரொமான்ஸ் லைஃப்லாம் உனக்குள்ள வந்துருச்சு போல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படிலாம் இல்லைன்னு பெனிமாரு வைக்கப்படுறான். பெனிமாரு உங்களை விட்டுட்டு போனாலும் நான் போக மாட்டேன்னு ஷியான்னு சொல்லவும், இல்ல நான் உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேன்னு பெனிமாரு சொல்லவும், பெனிமாரு எனக்கு எவ்வளவு லாயல் ஆனவன் எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்காச்சும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு பெனிமாரு ஹாப்பியா ஆகிறான். ஸோ வார் முடிஞ்சு மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயங்களையும் முடிச்சாச்சு. ஒரு வழியா ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் அடுத்த நாளே இன்னும் நிறைய வேலைகள் வருது. ஹாக்ரோ உங்க ஒர்க் எப்படி போகுது நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லா மாதிரி என் ஒர்க்ல எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் பக்கவா முடிச்சிட்டேன்னு ஹாக்ரோ சொல்றான். டீமன் லார்ட் கிளைமனோட இடத்துல இருக்கிறதுல தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனை இல்ல. டீமன் லார்ட் கிளைமனோட டொமைன்ல ஒரு ஏன்ஷியன் ரோயின் இருக்கு. வேர்ல்டுல இந்த ஏன்ஷியன் ரோயின்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. அதுல ஏன்ஷியன் வெப்பன்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லவும், அப்ப கிளைமனோட வெல்த் ஃபுல்லா அவனோட அந்த ஏன்ஷியன் ரோயின்ல இருந்தா வந்திருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அதை வச்சுதான் அவன் நிறைய காசு பார்த்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கிற ஏன்ஷியன் ரோயின் அது இன்னும் டிஸ்டர்ப் பண்ணப்படல. ஸோ அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும் அப்படின்னு ஹாக்ரோ சொல்றான். ஸோ நம்ம ஹீரோவும் உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றான். அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் எனக்கு டீமன் லார்ட் டைட்டில் கிடைச்சிருக்குன்னு சொல்லவும் எல்லாரும் பாராட்டுறாங்க. எதுவும் மாற போறது இல்ல, நான் கிரேட் ஃபாரஸ்ட் ஜூராவோட லீடராவே தான் இருக்க போறேன்னு சொல்லவும் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. என்னாச்சு கைஸ் நம்ம ஹீரோ கேட்கவும், மொத்த கிரேட் ஃபாரஸ்ட் ஆஃப் ஜூராக்கும் நீங்க லீடரா இருக்க போறீங்கன்னா ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கிற டெரிட்டரியுமான்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ரையட்ஸ் தான் உங்களை லீடரா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க டெரிட்டரி ரிவருக்கு இந்த பக்கம் வரைக்கும் தான். ஸோ ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கிற மக்கள் இனிமேல் ரொம்பவே பயப்படுவாங்க. நீங்க இப்போ ஒரு டீமன் லார்டா மாறிட்டதுனால எல்லாம் முன்ன இருந்த மாதிரி இருக்காது. உங்க டெரிட்டரிக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸஸ் அவங்க எடுக்கணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஸோ உங்களை பாக்குறதுக்கு இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு ஷோனாவும் மத்தவங்களும் சொல்றாங்க. கண்டிப்பா எங்க அப்பா அவங்களை நேர்ல வந்து மீட் பண்ணி மரியாதை செலுத்துறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி காபிரோ வந்து சொல்றான். ஷியான் கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்லவும், ஆனா ஷியான் என்கிட்ட சொல்லலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஸோ காபிரோட லிசர்ட்ஸ்மேன் மாதிரியே இன்னும் வேற வேற கிரீச்சர்ஸ் வேற வேற ரேஸை சேர்ந்தவங்களும் நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக வருவாங்க. பேசாம நம்ம இப்படி பண்ணா என்ன, நான் டீமன் லார்ட் ஆயிட்டாங்கிறத ஒரே தடியா அறிவிக்கிறதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணலாம். எல்லாரும் தனித்தனியா வர்றதுக்கு ஒரே நேரத்துல என்ன வந்து மீட் பண்ணிடுவாங்கல்ல. நம்ம நேஷனை பார்த்து பிடிச்சு போய் நிறைய பேர் இங்கே தங்கவும் வாய்ப்பு இருக்கு. மலிம்கோ ஃபெஸ்டிவல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபெஸ்டிவல் உண்மையிலேயே நல்ல ஐடியா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஃபெஸ்டிவலுக்கு ஏற்பாடு நடத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகளே வரப்போகுது. அது என்ன அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.